Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவிலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது? பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களோடும் ராகு சேரும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். தனுர் ராசிக்காரர்களுக்கு ராகு ஜெனரலாவே நல்லவன். அந்த ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் வருகிறார். ராகு 3ஆம் இடத்தில் வரும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். 9ஆம் இடத்துக்கு கேது பகவான், பாக்கியத்திலே கேது வருகிறார். பாக்கியத்திலே கேது வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். 3ஆம் இடத்திலே ராகு வரும் பொழுது ஐயோ 3ஆம் இடத்துல ராகு வந்துட்டார், அது பண்ணிடுவார் இது பண்ணிடுவார், சகோதர பாவங்கள் எல்லாம் சண்டை வந்துடும், அதெல்லாம் ஒண்ணு வராது சார். 1.5 வருஷம் ராகு இருக்க போறார். அந்த 1.5 வருஷத்துக்குள்ள பேசி தீர்த்துப்போம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது? பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களோடும் ராகு சேரும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். தனுர் ராசிக்காரர்களுக்கு ராகு ஜெனரலாவே நல்லவன். நாட் ஒன்லி தனுர் ராசி, மீனராசிக்கும் ராகு நல்லவன் தான். ஏன்னா குரு சண்டால யோகம்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த குருவுக்கும் ராகுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பர் கனெக்ஷன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா சுக்கிரனுக்கும் ராகும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அதான் சுக்கிர மித்திரன் ராகுன்னு பேரு. இந்த ராகு குருவையும் சரி, அசுரகுரு சுக்கராச்சாரியாரையும் சரி, தேவகுரு பிரகஸ்பதியும் சரி பகைச்சிக்காத ஒரு ஆள். அந்த ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் வருகிறார். ராகு 3ஆம் இடத்தில் வரும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? 3ஆம் இடம் என்பது என்ன? தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அப்பு டவுன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்போ கூட ஒன்ன விட்டு போக மாட்டேன்டி. சிம்பிளா அழகான சின்ன லைஃப். கோயம்பேடு மார்க்கெட்டில் நான் கோணி மூட்டை தூக்குறவன், ஆனா என்னடி சிம்பிள் லைஃப். என்ன இப்போ அதனால் என்னப்போ வாழ்க்கையில் பார்த்துக்கலாம் சார். இவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுகிற ஒரு சின்ன கதையோட சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் பார்த்துக்கலாங்கிறதுக்கு ஒரு கதை. நம்ம பதிவோட ஸ்டைலே தானே. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு சேர் டிசைன் பண்ண சொல்கிறார். கார்பெண்டர்லாம் சொல்கிறார். ஒரு 10 கார்பெண்டரை செலெக்ஷன் பண்ணி ஏதோ ஒரு கார்பெண்டரை நல்லபடியாக நீங்கள் அவங்கள ஒருத்தர் போட்டிலாம் வச்சு ஸ்கில் டெஸ்ட்லாம் வச்சு எடுக்கிறார். எனக்கு நல்ல ஒரு அரியாசனம் பண்ணி கொடுன்னு சொல்கிறார். அவர் ஒரு அரியாசனம் பண்ணி கொடுக்குறார். யார்? அந்த கார்பெண்டர். இந்த கார்பெண்டர் இந்த அரியாசனம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ராஜா போய் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்றார். உட்கார்ந்த உடனே பார்த்தா அப்படியே ஆடுது, அப்படி ஒழுங்காக செய்யலை. அப்புறம் ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ராஜா கீழே விழுந்திருப்பார். 10 பேர் முன்னாடி விழுறதை விட ராஜாவுக்கு வேற என்ன அசிங்கம் இருக்க போகுது. இப்போ ராஜா கோவம் வந்து என்ன பண்ணிட்டார், யார் அந்த கார்பெண்டர், அவனை கூப்பிட்டு சிரச்சேதம் பண்ணுட்டார். சிரச்சேதம் பண்ணுனா மரண தண்டனை அப்படின்ட்டாங்க. கார்பெண்டருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஒரு சிம்மாசனத்துக்காடா சிரச்சேதம் பண்ணுவீங்க? நான் ராஜாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னாரான். ராஜா சொன்னாரான், இவன்ட்டெல்லாம் போய் நான் என்ன பேசணும், சிரச்சேதம் பண்ணுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன பேச்சுவார்த்தை? இல்லைங்க ராஜா, உங்களை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாருன்னு மந்திரி கூப்பிட்டு வர்றார். யாரு? அந்த தொழிலாளியை. அவர் வந்தவர் சொன்னாரான், ராஜா என்னை நீங்கள் தாராளமாக சிரச்சேதம் பண்ணுங்க, நான் பண்ணது தப்பு தான், உங்களுக்கு ஒழுங்காக அந்த காலை வச்சிருக்கணும், இல்லைன்னா எனக்கு கீழே விழுந்திருப்பீங்க. ஆனால் எனக்கு இந்த தண்டனை ஒரு 5 வருஷம் கழித்து நிறைவேற்றுங்க என்னாராம். 5 வருஷம் கழித்து உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றணுமா? ஏன்னு கேட்டாராம். நான் உலகத்தினுடைய அரிய வகை சிறகுகள்லாம் சேர்த்துட்டு வரேன் ராஜா, விதவிதமான பறவைகளுடைய சிறகுகள்லாம் சேர்த்திட்டேன், 1 கோடி பறவைகளோட சிறவைகள் சும்மா சொல்கிறான், சும்மா சொல்ல வேண்டியதானே, சேர்த்துட்டேன். இதையெல்லாம் வச்சு ஒரு ரெக்க மாதிரி பண்ணிட்டேன். இது உங்கள் குதிரையுடைய மேலே அட்டாச் பண்ணினா உங்கள் குதிரை பறக்கும் ராஜா. அதுக்கப்புறமா என்ன கொள்ளுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்டாக இருக்கட்டும்னு சொன்னாரான். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையாக இருந்தா, நம்ம குதிரை பறக்கும் குதிரையாக இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி, சரி ஓகே 5 வருஷம் கிராண்டட், ஆனால் 5ஆவது வருஷம் என் குதிரை பறக்கணும், இல்லைன்னா சிரச்சேதம்ட்டு போயிட்டாரான். அவருக்கு 1008 வேலை. போறாராம். அமைச்சர் கூப்பிட்டு கேட்டாரான், ஆமாம் இங்கே வா, ஏன் இப்படி கதையாக ஊத்துற? இந்த ராஜா பாவம் உன்னை நம்பிட்டு போகிறாரு, எங்கேயா உலகத்தில் குதிரை பறக்கும்னாரான். உங்களுக்கு தெரியுது அமைச்சரே, எனக்கும் தான் தெரியும் குதிரை பறக்காதுன்னு. ஒரு 5 வருஷம் போஸ்ட்போன் பண்ணுவோமே,
ஒருவேளை அந்த 5 வருஷத்தில் ராஜா ஏதாவது போரில் கொல்லப்படலாம், ராஜாவே மாறிடலாம், அல்லது எனக்கு உடம்பு சரியில்லாம போய் நான் போயிடலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதுக்கு ஏன் இப்பயே டென்ஷன் எடுத்துக்கணும்னு சொன்னாராம். இதுதான் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. 3ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது, ஐயோ 3ஆம் இடத்துல ராகு வந்துட்டார், அது பண்ணிடுவார் இது பண்ணிடுவார், சகோதர பாவங்கள்லாம் சண்டை வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் வராது சார். 1.5 வருஷம் ராகு 3ஆம் இடத்துல இருக்க போகிறான். ஒரு லா புரிஞ்சுக்கோங்க, ஜோதிட சாஸ்திரத்தில் 1.5 வருஷம் ராகு இருக்க போகிறார். அந்த 1.5 வருஷத்துக்குள்ள பேசி தீர்த்துப்போம், தள்ளி போடுங்கள். அதான் சொல்ல வர்ற பாயிண்ட், தள்ளி போடுங்கள். சகோதரர்கள்ட்ட ஒரு பிரச்சனை, உங்கள் அண்ணா சொல்கிறார் இது வேணாண்டா இந்த சொத்து வாங்க, சரிங்க நான் கேட்டு போயிடுங்க, அவ்வளோதான், தள்ளி போடுங்கள். சேர்ந்து போகும்போது அவர் கோபம் வருது, பிடிக்கல இல்லையா, சேர்ந்து போகாதீங்க, சரி நான் ஓகேன்னு கேட்டுருங்க, பிரச்சனையே முடிஞ்சுது. அல்லது இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு 2 வருஷம் பார்ப்போம், லாபம் வந்தால் பேசுவோன்ட்டு விட்டுருங்க. 2 வருஷம் கழிச்சு என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா. அப்போது 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். ஆனால் அண்ணா தம்பி கூட சண்டைகள் வரும். இந்த 3ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி மிகப்பெரிய முயற்சிகள் செய்வதற்கான ஒரு எண்ணம் வருகிறது. சார் நான் 1 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், எனக்கு வர்ற சப்போர்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் வேகம் வருது, நான் ஏன் ஒரு மாலை ஆரம்பிக்கக்கூடாது, நல்ல ப்ராப்பர் இன்வெஸ்டரை நான் பிடிக்கிறேன், பெரிய கோடிக்கணக்கில் பண்ணுறேன், ஒரு யூடியூப் படம் எடுக்கலான்னு வந்தேன் சார், எனக்கு இன்வெஸ்டர்லாம் வர்றதை பார்த்துட்டு நான் ஒரு நல்ல படமே எடுத்துகிட்டு போகிறேன் என்ற எண்ணம். மனதின் நீளம் வாழ்வின் நீளம் நண்பர்களே. என்னால் முடியும்னு யாரை நம்புறீங்களோ அவர்களால் முடியும். 5ஆம் இடத்துல 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். உடன் பிறந்தவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் சண்டை தருவார், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் பாக்கியத்திலே கேது வருகிறார். பாக்கியத்திலே கேது வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இந்த பெங்களூரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், இந்த ரேஸ் கோர்ஸ் எல்லாம், இந்த மாதிரி ரேஸ் ஓடுறது, லாட்ரி சீட்டு, இங்கேருந்து அப்படி தடிக்கி விழுந்து அப்படி கேரளா போனீங்கன்னா லாட்ரி சீட்டே கிடைக்கும். ஒரு நாள் ஸ்டே பண்ணி வெயிட் பண்ணி யாரு கண்டா அவங்களுக்கு விழுந்தாலும் விழுவும். சார் நமக்கு நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும், நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கிறது கூட போயிடும். சிம்பிள், அவ்வளோதான். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, அதிர்ஷ்டத்தை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தினா என்ன குருஜி பண்ணணும், எதை வாங்கி மாட்டிக்கணும், எதையும் ஒன்றும் பண்ண வேணாம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லதை தருவார், அதிர்ஷ்டத்தை தருவார். நீங்கள் போய் தொடுங்க, அது ஓடும். ஆட்டோ கண்ணாடியை திருப்பி விட்டா ஆட்டோ ஓடும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ கண்ணாடி திருப்பி விட்டா கூட ஆட்டோ ஓடும். அது எப்படி தெரியல, எப்படின்னு அதாண்டா எனக்கும் தெரியல. சில நேரங்களில் நம்ம பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் தானாக நடக்குதா இல்லை நம்மளே ரொம்ப புத்தாலித்தனமாக பண்ணுறோமா, நமக்கு அறிவு அதிகமாகிருச்சா அதிர்ஷ்டம் அதிகமாகிருச்சா. நிறைய நேரங்களில் நிறைய தொழிலதிபர்கள் கேட்குற கேள்வியாக தான், நம்ம ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணுறோமா இல்லை அதுவாக வந்து விழுதா. அதுதான், ரெண்டும் வேணும். வாழ்க்கையிலே ஒரு தொழில் தொடங்கும் பொழுது புத்தியும் நிரம்பப்பட்டிருக்க வேண்டும், அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் வேண்டும், ரெண்டும் வேண்டும். எனக்கு நல்லா தொழில் பண்ண தெரியும், அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் கிடைக்குது. 9ஆம் இடத்துக்கு கேது பகவான் அதிர்ஷ்டங்களை தருகிறார். 9ஆம் இடம் என்பது தூர பிரயாணம்னு பேர். அதாவது 7ஆம் இடம் என்பது கடல் தாண்டிய பயணம், 9ஆம் இடம் என்பது ஆறு தாண்டிய பயணம். பொன்னி நதி பார்க்கணுமா ஈயாய் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி பொன்னி நதி பார்க்கணுமா, பக்கத்தில் இருக்க கர்நாடக நதி பார்க்கணுமா, அந்த மாதிரிலாம் ஏதாவது நதி, ஒரு நதியை தாண்டுற ஒரு விஷயம், இதெல்லாம் 9ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது கிராமத்தை தாண்டுதல் என்று பொருள். நிறைய பேர் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் அதே ஊரில் பக்கத்துலேயே இருப்பாங்க, அங்கே தான் அவங்க அம்மா வீடு இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டுறேன், நான் ஊருக்கு போய்ட்டுறேன் அப்படிம்பாங்க. எந்த ஊர்? பக்கத்தில் வேலூர். எதாக இருந்தாலும் ஊர் தான். ஆனால் உங்களுக்கு அந்த கிராமத்தை தாண்டதை தாண்டி பெங்களூர் போயிட்டு வரேன், ஹைதராபாத் போயிட்டு வரேன். ஆக்சுவலி நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், நான் சென்னை வந்த பிறகு ரீச் பண்ணுறேன். வேறு ஸ்டேட்டில் இருந்தால் கூட அந்த கெத்து. நான் கேரளா ட்ரிப்புக்காக வந்திருக்கேன், நான் தமிழ்நாடு வந்தோன்னு ஃபோன் பண்ணுறேன், அடடா தமிழ்நாடு. அதெல்லாம் ஏன்னா இந்த 9ஆம் இடத்துக்கு கேது உங்களை ட்ரிப்பு கூட்டு போகிறார். சார் எல்லாருக்கும் ஆன் டியூட்டி நல்லபடியாக கிடைக்கிறது இல்லை சார். சில பேருக்கு ஆன் டியூட்டின்னு பக்கத்தில் இருக்கிற அம்பத்தூரில் போட்டு விட்ருவாங்க, இங்கே உட்காந்து ஆன் டியூட்டி பார்த்துட்டு இருப்பா. நமக்கு ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்க? நான் ஆன் டியூட்டியில் இருக்கேன். ஆன் டியூட்டினா எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க? ஸ்டேட்டெல்லாம் இல்லைம்மா, பக்கத்தில் தான்மா. ஆமாம், போரூர்லேருந்து அம்பத்தூர் போனதுக்காக ஒரு ஆன் டியூட்டி நான் வாங்கிட்டு வரோம். நம்ம கம்பெனியில் பெட்ரோல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி
9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது இவங்களே வண்டி புக் பண்ணி கூட்டு போய் ஆன் டியூட்டி கிடைக்கும். வெளியூர் போவீங்க, சூப்பராக இருக்க போறீங்க. உங்கள் லைஃப் ஒரு ட்ரிப்லேயே போகும். இந்த 1.5 வருஷமும் ஒரே ட்ரிப்பு தான். அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, கர்நாடகா போகிறீங்க, ஒரு பீதியை கொடுத்துட்டே இருப்பீங்க. திடீர்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தா பெர்னாக் மைசூர் அரண்மனையிலேருந்து போட்டோ எடுத்து போடுவீங்க. என்னடா எங்கடா போயிட்டுருக்க நீ, டெய்லி ஒரு ஊரில் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொல்ல வரேன். வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு 1.5 வருடம் ரொம்ப சந்தோஷமான வருடம். ராகு கேதுக்களை பொறுத்தவரையிலே 3, 6, 8, 12 இருந்தால் மறைந்தால் நல்ல பலன் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. 3ஆம் இடத்தில் ராகு மறையும் பொழுது மிக அற்புதமான பலன்களை தருவார். தனுசு ராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றிகளையும் கோடீஸ்வர யோகத்தையும் அடைகிறீர்கள். ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், அண்ணா தம்பி பிரச்சனை வரும், அடக்கி வாசியுங்கள். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேதுனுடைய அனுகிரகம் 94%. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த நொடி எனக்கு தகவல் வந்துடும். ஆன் த சேம் டே நான் உங்கள்கிட்ட பேசுவேன். வித்தின் 2 ஹவர்ஸில் கூட பேசுகிறதுக்கு டக்கல் சிஸ்டம்லாம் கூட இருக்குது. ஃபேமிலியாக ஜாதகம் பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களோட. அப்போ தான் தெளிவான ஒரு ஜோதிடம், ஒரு பாதை என்பது கிடைக்கும். ibcbakti.com இணையதளத்திற்கு சென்று அங்கே இருக்கிற 2 தரவுகளில் புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம். நேரில் கூட வரலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.